இந்த அவிட்ட நட்சத்திரத்துல அப்படி என்ன முக்கியத்துவம் அப்படின் போது எல்லாருமே பூணூல் போடணுங்கிறது ஆதி காலத்துல உள்ள ஏதி. பூணூல் இந்த அவிட்ட நட்சத்திரத்தன்னைக்கு எப்படி போடுறாங்க அப்படின்னா 72,000 நாடி நரம்புகளும் பவரா இருக்கு. இந்த பூணூல் போடுறதும் எந்த விதமான ஆபத்துக்களும் வராது. இது நம்மளுடைய எந்த விதமான தோஷங்களும் நம்மள அண்டாது. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆவணி அவிட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. போன வருஷம் ஆவணியில வராம ஆடியிலேயே வந்துருச்சு. இந்த வட்டம் ஆவணியிலேயே வருது. ஏன்னா உங்களுக்கு அந்த அவிட்டம் பெரும்பாலும் பௌர்ணமி அனுசரிச்சு தான் வரும். முன்னாடியே பின்னாடியே தான் வரும். இந்த தடவை 27/8/2026 இந்த ஆவணி அவிட்டம் வருது. போன வட்டம் ஆடியிலேயே அந்த ஆவணி அவிட்டம் வந்துருச்சு. இந்த அவிட்ட நட்சத்திரத்துல அப்படி என்ன முக்கியத்துவம் அப்படின் போது எல்லா விதமான அந்த முக்கியத்துவமும் இந்த அவிட்ட நட்சத்திரத்துல உங்களுக்கு சாமவேதிகள், ரிக்வேதிகள், யசுர்வேதிகள்லாம் இந்த பூணூல் போடுற நாள். இந்த பூணூல்ங்கிறது என்ன அப்படின்னா முப்பிரி அப்படின்னு சொல்லக்கூடியது. 3 விதமான சக்தியும் இணைந்ததுதான் முப்பிரி. அப்ப இந்த முப்பிரி நூலை பூணூலா போடும்போது உங்களுக்கு இந்த வலது பக்கத்துல தொங்குற மாதிரியும் தோள்பட்டையில இடது பக்கத்துல வர்ற மாதிரியும் போடுவாங்க. கர்மகாரியங்களுக்கு இடது பக்கம் பூணூல் போடுவாங்க. இது பிராமணர் மட்டும்தான் போடணுமா, மற்றவங்க போடக்கூடாதா அப்படின்னா, யாரெல்லாம் இந்து தர்மத்தை கடைப்பிடிக்கிறீங்களோ எல்லாருமே பூணூல் போடணுங்கிறது ஆதி காலத்துல உள்ள ஏதி. இப்ப கொஞ்ச காலமா என்ன செய்யறாங்க, அதை முழுசா கடைப்பிடிச்சவங்க பிராமணர் தான் கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்க. அதனால அவங்க பூணூல் ரெகுலரா போட்டுட்டு வர்றாங்க. இதுல சில ஜாதிக்காரங்கள், செட்டியார்கள், ஆசாரிமார்கள் இவங்கெல்லாம் இப்ப பூணூல் போடுறாங்க. மற்றவங்களாம் அதை பெரும்பாலும் பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ஆனா ஜனாதன தர்மத்தில் உள்ள எல்லாருமே பூணூல், இந்து தர்மத்தை கடைப்பிடிக்கிறவங்க எல்லாம் பூணூல் போடலாம். அது சூத்திரர்களா இருந்தாலும் சரி, பிராமணனா இருந்தாலும் சரி, அல்லது இந்த மற்ற வர்ண ஜாதிகள் யாரா இருந்தாலும் போடலாங்கிறது சாஸ்திரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பூணூல் இந்த அவிட்ட நட்சத்திரத்தன்னைக்கு எப்படி போடுறாங்க அப்படின்னா, முதல்ல அந்த பூணூலை 3 பிரி, 6 பிரி, 9 பிரின்னு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பூணூலை தயார் பண்ணி வச்சுக்குவாங்க. வச்சுட்டு முதல்ல தீர்த்தத்தை எடுத்து விநாயகரை வழிபாடு பண்ணணும். சுக்லாம்பரவரம் சொல்லி, சுக்லாம்பரவரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் யாயேது சர்வ விக்னோ உபசாந்தையே அப்படின்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை முதல்ல கையை கழுவிட்டு அப்புறம் எடுத்து புரோகிதம் பண்ணி குடிச்சிட்டு, அதுக்கப்புறமா இந்த பூணூலை போடுறதுக்கு முன்னாடி அதை கையில வச்சுட்டு, இப்படி கையில வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை, அதாவது காயத்ரி மந்திரம், அந்த காயத்ரி மந்திரம் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். காயத்ரி ஜபம்னு ஒரு நாள் ஃபுல்லாவே சொல்லுவோம். அந்த மாதிரி காயத்ரி ஜபம் சொல்லித்தான் நம்ம அந்த பூணூலை போடணும். அப்ப குறைந்தபட்சம் 3 சொல்லணும், அதிகபட்சம் 108 கூட சொல்லலாம். இந்த ஓம் பூர்புவஸ்வக சக்த விதுரேனியம் பர்கோ தேவசிய தீமகி தேவயோன்ன பிரச்சோதயாத். இது 24 விதமான வரிகள் கொண்டது. இந்த 24 விதமான வரிகள்னா நம்ம உடம்புடைய ஒவ்வொரு பாகமும் 24ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. அது சொல்றாங்க இல்லையா, 8 8 பிரி அப்படின்னு. ஒவ்வொரு 8க்கும் 3 8 24, 3 8 24. இந்த 3 8 24ங்கிறது உங்களுக்கு இந்த காயத்ரியினுடைய 24 விதமான அந்த வரிகள். 24 விதமான வரிகளை சொல்லும் போது ஓம் பூர்புவஸ்வக சக்ததுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தேவயோன்ன பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடம்புல எல்லா விதமான நாடி நரம்புகளும் 72,000 நாடி நரம்புகளும் பவரா இருக்கு. அப்ப இந்த பூணூல் போறதுனால இயற்கையாவே நமக்கு எந்த விதமான தீய சக்திகளும் நம்மளை அண்டாது. பேய், பிசாசு, பில்லி, சூனியம் இது மாதிரி எந்த தீய சக்திகளும் நம்மளை அண்டாது. எப்படி ருத்ராட்சம் போட்டா எந்த விதமான ஆபத்தும் வராதோ, அதே மாதிரிதான் இந்த பூணூல் போடுறதும் எந்த விதமான ஆபத்துக்களும் வராது. இது ஆண்கள் மட்டும்தான் போடணும், பெண்கள் போடக்கூடாது. அப்ப இந்த பூணூல் போறதனுடைய ஒரு தாற்பயம் என்ன அப்படின்னா, யார் பூணூல் போட்டாலும்
இந்த காயத்ரி மந்திரத்தை கண்டிப்பா ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் மற்ற வர்ணத்துக்காரங்கெல்லாம் இதை வந்து பெரும்பாலும் இது யாரு தினம் காயத்ரி மந்திரம் சொல்றது அப்படின்னு சொல்லி அதை தவிர்த்துக்கிட்டாங்களே வெளிய. ஆனா யாரும் போடக்கூடாது அப்படின்னு எந்த இடத்துலயும் சாஸ்திரங்கள் சொல்லப்படலை. அதனால நீங்க இந்த ஆவணி அவிட்டத்துக்கு யாரா இருந்தாலும் மனதார பூணூல் போட்டு வேண்டிக்கிட்டு கடவுள் நம்பிக்கையோட உங்களுடைய ஆச்சாரம் மாறாம தர்ம வழிகள்ல சென்றுட்டு இந்த பூணூல் போடும்போது அந்த பூணூலை தொட்டுக்கிட்டே தினமும் தீர்த்தத்தை எடுத்து புரோகிதம் பண்ணிட்டு அதை புரோகிதம் பண்றதுன்னா எப்படின்னா கையை கழுவிடுறோம், அப்புறம் அச்சுதாய நம்ம, அனந்தாய நம்ம, கோவிந்தாய நம்ம அப்படின்னு 3 முறை சொல்லி அந்த தீர்த்தத்தை மேல காமிச்சிட்டு தீர்த்தத்தை நம்ம குடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எந்த விதமான தோஷங்களும் நம்மள அண்டாது, பாவ துன்பங்கள் எதுவும் நமக்கு செய்யணுங்கிற எண்ணம் வராது. இது மாதிரி நம்ம தொடர்ந்து இந்த ஆவணி அவிட்டத்துல எல்லாரும் பூணூல் போட்டு இந்து தர்மத்தை முழுசா காப்பாற்றி இந்த இந்து தர்மத்தை வளர்க்கணும்னு சொல்லி இந்த வீடியோ மூலமா உங்களை கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.